ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன வைக்க போகிறேன்னா மோர் குழம்பு தான். இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஸோ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ ஆனால் இது ஃபஸ்ட் டைம் மோர் குழம்பு வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் பார்த்து. மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் மோர் தயிர் எடுத்து அதில் உப்பு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்சு இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பட் நான் செய்யறது கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரியல. பட் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போகணுன்னாங்க. பச்சை மிளகா கொத்தமல்லி அல்ல. ஸோ அதனால் காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். வதங்கிடுச்சு. இப்போ தயிர் ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி ஒரு 20 செகண்ட் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பட் கரெக்டாக தப்பான்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.